அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லாம் எப்படி இருக்கீங்க? இறைவன் கிருபையால எல்லாம் நல்லா இருப்பீங்கன்னு நம்புறேன். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம ஃப்ரை பேன் தமிழ் கிச்சன்ல அரேபியன் ஷேக்குகளுக்கே டஃப் கொடுக்கற மாதிரி நல்ல பஞ்சு போல வெந்த அரேபியன் மட்டன் மந்தி செய்ய போறோம். பிரியாணியை விட ரொம்ப கம்மியான மசாலா, ஆனா டேஸ்ட் என்னவோ துபாய் புர்ஜ் கலீஃபா உயரத்துக்கு தாறுமாறா இருக்கும். வாங்க, பாஸ்போர்ட் வீசா இல்லாமலேயே துபாய் மந்தியை வீட்ல எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். முதல்ல மந்தியோட சீக்ரெட் மந்தி மசாலாவை தயார் பண்ணிடலாம். ஒரு பேன்ல 1 டேபிள் ஸ்பூன் மல்லி, 1 டேபிள் ஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் பெருஞ்சீரகம், காரத்துக்கு 3 காஷ்மீர் மிளகாய், 2 பிரியாணி இலை, 1 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க. கூடவே 2 துண்டு பட்டை, 5 கிராம்பு, 6 ஏலக்காய், அப்புறம் அந்த முக்கியமான ஆள் ஒரு காய்ந்த எலுமிச்சை ட்ரை லெமன், கடைசியா ஒரு 1/4 ஜாதிக்காயம் சேர்த்து வாசனை வர்ற வரைக்கும் லேசா வறுத்தேடுங்க. இதோட ஒரு பூண்டையும் சேர்த்து மிக்ஸில நல்லா பொடி பண்ணி வச்சுக்கோங்க. இதுதான் நம்ம மந்தியோட ஆன்மா. அடுத்து நம்ம ஹீரோ மட்டனை ஊற வைக்க ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணுவோம். மிக்ஸி ஜார்ல 1 டேபிள் ஸ்பூன் மிளகு, 1 டேபிள் ஸ்பூன் மல்லி, 1 டீஸ்பூன் சீரகம், 2 காய்ந்த மிளகாய் சேர்த்து நல்லா அரைச்சுக்கோங்க. கூடவே 1/4 கப் ஆயில், தேவையான அளவு உப்பு, 1½ டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து நல்ல பேஸ்டா அரைச்சிடுங்க. இப்போ நல்ல கொழுப்போட இருக்கிற 1 கிலோ மட்டனை எடுத்துக்கோங்க. மட்டன் துண்டுகள் கொஞ்சம் பெருசா இருந்தாதான் மந்தி பாக்குறதுக்கே ஷேக் லுக்ல இருக்கும். இப்போ இந்த மசாலாவை மட்டன் மேல ஊற்றி நல்ல ஒரு மசாஜ் கொடுத்து 1/2 மணி நேரம் ஊற விடுங்க. மட்டன் ஊறுற கேப்ல ஒரு குக்கர்ல வாசனைக்காக 3 டேபிள் ஸ்பூன் மல்லி இலை, 3 டேபிள் ஸ்பூன் புதினா இலை சேர்த்துட்டு
அதுல 2 பட்டை, 3 கிராம்பு, 3 ஏலக்காய், 1½ டீஸ்பூன் மிளகுத்தூள், 1 டீஸ்பூன் சீரகத்தூள், நாம செஞ்சு வச்ச மந்தி மசாலாவில இருந்து 1 டேபிள் ஸ்பூன், அப்புறம் அந்த ரிச் டேஸ்டுக்கு 2 சிக்கன் ஸ்டாக் கியூப்ஸ் உள்ள இறக்கிடுங்க. அடுத்து தேவையான அளவு உப்பு, 1/3 கப் ஆயில் ஊற்றி நல்லா கலந்து ஓரமா வச்சிருங்க. ஒரு ஸ்டீமர் பாத்திரத்துல 2 லிட்டர் தண்ணீரை கொதிக்க வைங்க. அதுல 30 நிமிஷம் ஊற வச்ச மட்டனை சேர்த்து ஒரு ஃபாயில் பேப்பர் போட்டு ஆவி வெளி வராதபடி மூடி லோ டு மீடியம் ஃப்ளேம்ல 30 to 35 நிமிடம் வரை வேக வைங்க. இந்த கேப்ல 1 கிலோ பாசுமதி அரிசியை கழுவி 1/2 மணி நேரம் வைங்க. இப்போ மட்டனை பாப்போம். வெந்த மட்டனை தனியா எடுத்துக்கோங்க. அந்த மசாலா தண்ணீரை தனியா வைங்க. மட்டனை நாம குக்கர்ல ரெடி பண்ண மசாலாவோட கலந்து தேவையான தண்ணீர் சேர்த்து 5 to 6 விசில் வேக வைங்க. மட்டன் வேகிற கேப்ல மந்திக்கு சைட் டிஷ்ஷா 2 சட்னி செஞ்சிருங்க. முதல்ல மல்லி சட்னி. மிக்ஸி ஜார்ல 1 கப் மல்லி இலை, 1/4 கப் புதினா, 2 பச்சை மிளகாய், தேவையான அளவு உப்பு, 1/2 டீஸ்பூன் சீரகம்,
3 பல் பூண்டு, கொஞ்சம் இஞ்சி, 2 டேபிள் ஸ்பூன் தயிர், 2 டீஸ்பூன் எலுமிச்சை சாறு, தேவையான தண்ணி சேர்த்து நல்லா நைஸா அரைச்சா கிரீன் மல்லி சட்னி தயார். அடுத்து தக்காளி சட்னி. மிக்ஸி ஜார்ல 3 தக்காளி, 3 பூண்டு, 2 பச்சை மிளகாய், 1 டீஸ்பூன் எலுமிச்சை சாறு, 1/4 வெங்காயம், தேவையான அளவு உப்பு, கொஞ்சம் மல்லி இலை, கொஞ்சம் தண்ணி சேர்த்து பல்ஸ் மோட்ல கரகரப்பா அரைச்சு எடுத்தா அரேபியன் ரெட் சட்னியும் தயார். இப்போ வேக வச்ச மட்டனை பாப்போம். வெந்த மட்டனை நல்லா பிரட்டி தண்ணீர் வத்தி ஆயில் வெளிவர்ற வரைக்கும் வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு அகலமான பாத்திரத்துல 4 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றி 5 ஏலக்காய், 6 கிராம்பு, 3 பட்டை, 1 அன்னாசிப்பூ, 1 டீஸ்பூன் மிளகு போடுங்க. கூடவே நறுக்கின அரை வெங்காயம், அரை கேப்சிகம், குடைமிளகாய், 2 பச்சை மிளகாய், 2 காய்ந்த எலுமிச்சை சேர்த்து நல்லா வதக்குங்க. மறுபடியும் ஒரு 2 சிக்கன் ஸ்டாக் கியூப் சேர்த்துட்டு நாம கறி வேக வச்ச மசாலா ஸ்டாக் தண்ணீரோட சேர்த்து மொத்தம் 2 லிட்டர் தண்ணீர் அளந்து ஊத்துங்க. கூடவே 1 டேபிள் ஸ்பூன் எலுமிச்சை சாறு, தேவையான அளவு உப்பு சேர்த்து கொதிக்க விடுங்க.
தண்ணீர் கொதிச்சதும் ஊற வச்ச அரிசிய உள்ள போடுங்க. அரிசி உடையாம பார்த்துக்கோங்க, அது ரொம்ப முக்கியம். அரிசியும் தண்ணீரும் வத்தி சமமா வரும்போது மூடி போட்டு சிம்ல 15 to 20 நிமிஷம் தம் வச்சிருங்க. சாதம் உதிர் உதிர ரெடியானதும் அடுப்ப ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ சாதம் மேல நம்ம வதக்கி வச்ச மட்டனை மசாலாவோட அழகா பரப்பி வைங்க. அஞ்சு to 6 பச்சை மிளகாய அங்கங்க சொருகி வச்சு தேவையான அளவு பாதாம் முந்திரி தூவி விடுங்க. இப்போதான் அரேபியன் ட்விஸ்ட். நடுவுல ஒரு சின்ன கிண்ணத்தை வச்சு அதுல நல்ல பழுத்த 2 நெருப்பு கறி துண்டுகளை வச்சு அதுல 1 டீஸ்பூன் நெய்யை ஊத்தி புகை வந்த உடனே 10 to 15 நிமிஷம் புகை வெளி வராதபடி டைட்டா மூடி வச்சிருங்க. அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், ஆவி பறக்க கறியோட ஸ்மோக்கி வாசனையோட அரேபியன் மட்டன் மந்தி தயார். இத அந்த 2 சட்னியோட வச்சு சாப்பிட்டா சும்மா ஹபீபி ஃபீல் வரும். இத செஞ்சு பார்த்துட்டு வீட்ல எல்லாரும் என்ன சொன்னாங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம ஃப்ரை பேன் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இன்ஷா அல்லாஹ் அடுத்த ஒரு அட்டகாசமான ரெசிபியோட சந்திப்போம். டாடா, பை பாய்.
மீண்டும் ஒரு நல்ல ரெசிபியுடன் சந்திக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும்.